அமேசான்ல 1.5 கோடி செல்லர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் நான் வெறும் ஆட்டுக்குட்டி வச்சு எப்படி சக்சஸ் ஆகலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு குழப்பமா இருக்கு. குழப்பமே வேணாங்க, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் எப்படி செல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லா தெரியும். அமேசான்ல பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்க சுத்தி கடைசியா வந்து நிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட்டை சேல் பண்றது, அதுதான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டவுட்டாவே இருக்கும். எனக்கும் பாத்தீங்கன்னா நான் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கும் அந்த டவுட் தான் பெரிய குழப்பமா இருந்தது. நான் ஜிஎஸ்டி எடுத்து 2 மாசம் வரைக்கும் ஜிஎஸ்டி வச்சுட்டு தான் உட்காந்துருந்தேன். செல்லர் அக்கௌண்டே ஓபன் பண்ணல. அப்படி இருந்த போதிலும் நான் எப்படி அந்த ஆட்டுப்புழுக்கிய சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நிறைய பொருளை நானும் சர்ச் பண்ணேன். அதாவது யூடியூப்ல இருந்துகிட்டு எந்த பொருள் கம்மியா கிடைக்கும், சர்ச் பண்ணலாம், எவ்வளவு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா எதுவுமே என்னால வாங்க முடியற அளவுக்கு இல்ல. அந்த இடத்துல போய் பாக்குற அளவுக்கு நான் இல்லை. ஏன்னா அப்ப நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அந்த அளவுக்கு தனியா போற அளவுக்கு பழக்கம், ஒரு தைரியம் இல்லை. சொல்ல போனா தனியா நான் இங்க இருந்து கோயம்புத்தூர் போற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. இருந்தாலும் நான் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் தோணி